ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மதியம் லன்ச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ நான் பெருசாக எதுவும் செய்யலை, சும்மா சிம்பிளான ரெசிபி தான் செய்ய போகிறேன். காரக்குழம்பு வச்சுட்டு கீரை பொரியலும் முட்டை தான் அவிக்க போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. வெங்காயம் அப்புறம் பூண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. யாருக்கெல்லாம் காரக்குழம்பு பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து ஒன்று போடுங்க, போதும். மூடி வச்சு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 4 போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயிலே நல்லா இது மசாலா வதங்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாடை இல்லாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா வெறும் சட்டியில் நல்லா அது மட்டும் வதங்குச்சுன்னா மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் புளி ஊற வச்ச தண்ணி ஊற்றிக்கோங்க. கரைச்சாச்சு. இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கீரை பொரியல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு ஆனியன், நல்லா பெரிய ஆனியனாக பார்த்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூட பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக 2 சொட்டு ஆயில் போட்டிருக்கேன். அது ரொம்ப அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக போட்டிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கீரையை போட்டு நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவல் போட்டு இறக்கிடலாம். இன்றைக்கி நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்னா, அவிச்ச முட்டை செஞ்சுருக்கேன், கீரை பொரியல், காரக்குழம்பு, சோறாக்கியிருக்கேன். அவ்வளோதான். இன்றைக்கி ரெசிபி இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்கலாம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.